கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகின்றார். ஆபிரகாமும் புறப்பட்டு வருகிறான், மோசேயும் புறப்பட்டு வருகிறார். ரெண்டு பேருமே தீர்க்கதரிசிகள் தான். ஒருவனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார், அவனுடைய பயணத்தில் கர்த்தர் இருக்கிறதை உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய வழிகளில் கர்த்தரை நீங்கள் சந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய இருதயத்திலே விசனத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் காணப்படக்கூடாது என்பது நான் சொல்ல வருகிறேன். எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளலாம் என்று ஜனங்க நினைக்கலாம். இது நியாயப்பிரமாணத்தின்படி நான் சொல்லப்படுகிற காரியம் அல்ல, வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன். உங்கள் இருதயம் வித்து சேதம் பண்ணி இருக்கிறதா என்று பாருங்க. அதனுடைய பொருள் என்னவென்றால், உலக சிந்தனைகள், உலகத்திலே ஜனங்கள் சிந்திக்க வேண்டிய விதத்தில் தேவ ஜனங்கள் சிந்திக்க வேண்டும். உலக பிரகாரமான ஜனங்கள் சிந்தனை வித்தியாசமாக இருக்கும். மாம்ச சிந்தை கர்த்தருக்கு பகையாக இருக்கிறது. மாம்சத்துக்கு பிரியமாக இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டான் என்று ரோமரில் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் சிந்தனை எப்படி இருக்கிறது. யாரை குறித்து சிந்தித்தாலும் அந்த சிந்தனை எப்படி இருக்கிறது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவானா என்று பார்க்கறது பெரிய பரந்த மனப்பான்மையோடு சொல்லுகிற பார்வை வேறு. ஆனால் அந்த பார்வையானப்பட்டது தெய்வீகமாய் காணப்படுறதுக்கு முன்பு இருதயத்தில் விருத்த சேதம் இருந்தால்தான் தெய்வீகம் பார்க்க முடியும். உங்களை காட்டிலும் ஒருவன் வளருகிற பொழுது இளையகுமாரனுடைய பார்வை கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், தன்னுடைய இயலாமை குறித்து பார்க்கிறான். தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறான், துன்மார்க்கமான ஜீவியம் செய்கிறான், எல்லாம் கெட்டு அழிந்து ஒழித்து விடுகிறான். பன்றிகள் மேய்க்கிற வேலையில் போய் தன்னை புகுத்தி கொள்ளுகிறான். பன்றிகள் சாப்பிட தீவனத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்பொழுது தான் அவனுக்கு ஞானம் திரும்புகிறது, புத்தி தெளிவு வருகிறது. தகப்பன் வீட்டுக்கு போய் தீர வேண்டும் என்று சொல்லி வருகிறான். வருகிற பொழுது என்ன சொல்கிறான், தகப்பனே உமக்கும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்ன இனி குமார் என்று அழைக்கப்பட முடியாமல் நான் உங்களுடைய வேலைக்காரில் ஒருவனாவது நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மனம் திரும்புதல் வருகிறது. ஆனால் மூத்த குமாரன் தகப்பனோடு கூட இருக்கிறான், ஆனால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்? அவனுக்கு இச்சைகள் இருக்கிறது, சந்தர்ப்பம் கிடைக்கல. இந்த வருகையை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. பார்வைக்கு பரிசுத்தமாய் காணப்படலாம். இங்கே இளையகுமார் கெட்ட குமாரன் என்ற பெயர் எடுத்தது இவன் இல்லை, வீட்டில் இருக்கிற இளையகுமாரனுக்குள்ளே தான் கெட்ட குணங்கள் இருக்கிறது. தேவாலயத்துக்கு வரலாம், தேவனோடு கூட சம்பாஷிக்கிறதை போல் இருக்கலாம், தேவ வசனத்தை படிக்கலாம், ஆனால் இருதயம் மட்டும் பழைய இருதயமாக இருக்கும். சந்தேகம் இருக்கும், கபடு இருக்கும், குற்றப்படுத்துகிறது இருக்கும். இதெல்லாம் இருதயத்தில் செய்யப்பட வேண்டிய விருத்த சேதனைங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இருதயத்தில் விருத்த சேதனை செய்தால் தான் உங்கள் ஆத்மா